சைக்கிள் இந்த கண்டிஷன்ல அவங்க 4 கோடிக்கு மேல சொல்றாங்க. அவங்க 60 லட்சம் 50 லட்சம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. பார்ட்ஸுகள் இங்க இல்ல கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அனைத்து தமிழ் பேசும் உறவுகளுக்கும் வணக்கம். முண்டைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல ஒரு இடத்துல வந்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பழைய கால பொக்கிஷங்களை இங்க ஒரு ஐயாவரால் வந்து பேணி பாதுகாத்து கொண்டு வரார். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஎஸ்ஏ சைக்கிள் வந்து பழைய கால ஆக்களுக்கு தெரியும். 56ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்த சைக்கிள். இங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரோட் மாஸ்டர் CD200 அங்கால இங்கிலாந்து ரேம் சைக்கிள்கள் வந்து நிக்குது. இதுகள பெருமதி வந்து இப்பத்திய பெருமதிக்கு நாங்கள் சொல்ல இயலாது. இந்த சைக்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 2 கோடிக்கு மேற்பட்ட பெருமதியில போகுது. இங்க வந்து இந்த ஐயா வந்து பேணி பாதுகாத்து கொண்டு வர இந்த மோட்டார் பைக்குகள் சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் கேட்டறிய போறோம். இப்பதான் சேனலுக்கு முதலா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போய் முழுதான தகவல்களை பார்த்துட்டு வருவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா என்ன பேர், எப்படி இருக்கிறீங்க? என் பேர் வந்து சௌரியான் தங்கராயர். ஓகே, தங்கராயா ஐயான்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்ன மாதிரி இங்க வந்து நீங்க தான் பழைய கால பொக்கிஷங்களை எல்லாம் பேணி பாதுகாக்கிறீங்கன்னு இன்னும் ஒரு ஐயா சொல்லித்தான் உங்களை தேடி வந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இது வந்து தம்பி இங்கிலாந்துல உள்ள ஓகே மோட்டார் பைக். ஆனால் இது வந்து 1956ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தது. இலங்கைக்கு வந்து நான் ஒரு இடப்பட்ட காலத்தில் தான் நான் வேண்டிய ஒரு 30 வருஷம் இருக்கும். இடப்பட்ட காலத்தில் இதை வேண்டி நான் திருத்தி எடுத்து நான் இப்போ கனகாலமாக இதை இப்படியே வச்சு கொண்டிருக்கிறேன். மற்றது முந்தியும் இந்த சைக்கிளை பார்த்து ஆசைப்பட்டு உதயன் பேப்பர் கம்பெனி பேப்பர் வந்து என்ன பேட்டி கண்டு ஒருக்கா முத்தவழியில் எடுத்தவங்க. அதையெல்லாம் பழைய கதை. இப்போ இந்த சைக்கிளை எத்தனையோ வந்து பார்த்துட்டு போறாங்க. விலைக்கு கேட்டவங்க நான் கொடுக்க இல்லை. இப்போ இது பெருமதியெல்லாம் சொல்றாங்க. இப்ப வந்து நாங்கள் இந்த யூடியூப்ல பாக்குறோம் எல்லாம் 2 கோடிக்கு மேல சொல்றாங்க. ஆனால் இந்த சைக்கிள் இந்த கண்டிஷன்ல அவங்க 4 கோடிக்கு மேல சொல்றாங்க. ஆனால் நானையா இப்ப இதுக்கு முதலும் ஒரு பிஎஸ்ஐ சைக்கிள் எடுத்து போடணும். அப்ப 2 கோடி என்ன சில பேருக்கு வந்து சிரிப்பா கிடக்கு. இந்த போட்டு சைக்கிளுக்கு என்ன 2 கோடி சொல்றீங்க, நீங்களே என்ன இல்லாத வெளியே சொல்றீங்கன்னு ஆக்கள் சொல்றாங்க. ஆக்களை அந்த நான் நினைக்கிறேன் இப்பத்தே ஆக்களுக்கு இந்த சைக்கிள் இந்த பெருமதி வந்து தெரியலைன்னு நினைக்கிறேன். பழைய கால ஆக்களுக்கு இதுகளை பற்றி விளங்கும். பழைய ஆக்களுக்கு நல்லா விளங்கும். என்ன சொன்னா அவையில் வந்து அந்த காலத்துல நம்பி இந்த சாமான்கள் யாழ்ப்பாணத்துல எடுக்கக்கூடிய மாதிரி. இப்ப ஒண்ணும் கிடைக்காது. நாங்கள் இங்கிலாந்துல இருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட ஆர்டர் பண்ணி தான் எடுக்கணும். அப்படி ஆர்டர் பண்ணி எடுத்தாலும் அவையில் வரைக்காம கொண்டு வந்து தருவினோம். பார்ட்ஸுகள் இங்க இல்ல கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எனக்கு இங்கிலாந்துல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவருக்கு பேர் அன்ட்ரூ. ஓகே, அவர் வந்து எனக்கு அந்த நேரத்துல இருந்து நான் என்ன கேட்டாலும் உடனே எனக்கு கொண்டு வந்து தருவார். அப்படி தந்துதான் நான் சில விஷயங்களை செய்து வச்சிருக்கேன். மற்றபடி இங்கே ஒரு பார்ட்ஸும் எடுக்கலாம். கொழும்புலையும் இல்லை, யாழ்ப்பாணத்திலையும் இல்லை, துப்புரவா இல்லை, கிடைக்காது. அப்ப இப்ப நார்மலா நீங்கள் ஒரு பார்ட்ஸ் என்ன விலையா வரும்? இப்ப நீங்கள் இப்ப ஒரு சாதாரணமா இப்ப என்ன பார்ட்ஸ் இதுக்கு வேண்டி போட்டிருக்கீங்க? நான் கணக்கு பார்ட்ஸுகள் அங்க லண்டன்ல இருந்து எடுத்து போட்டு கடும் விலைக்கு தான் வேண்டி இருப்பீங்க. இப்ப நான் அவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட காசு பண்றேன், விலையும் சொல்ல மாட்டான். அப்படி விலையை என்னன்னு கேட்டா சொல்லுவான், எனக்கு முன்னாக்கும் இனி இணையம் கெட்டு போயிடும் சொல்லுவான். அப்ப இந்த சைக்கிள் யாரும் உங்கள்ட்ட வந்து விரும்பி கேட்கலையா? எவ்வளவு பேருக்கு குடும்பமாவே வந்து கேட்பாங்க. முஸ்லிம் ஆக்கள், சிங்களாக்கள் குடும்பமாவே வாழ்வாங்க. இலங்கையிலேயே பெருசா இல்லை என்னையா இந்த சைக்கிள் இருக்குது. எல்லாம் இந்த பிரச்சனைகளோட எல்லாம் அங்கால போய் காப்பிட்டுது. கொழும்பு பக்கம் போய் அங்கால இரும்புக்கும் கொண்டு போயிட்டாங்க. மற்றது வந்து இந்த பழைய காலத்துல இங்கிலாந்து சாமான்களுக்கு தானே கொஞ்சம் மதிப்பு கூட. என்ன அந்த சைக்கிளும் இங்கிலாந்து தான். அது ட்ராம். அப்ப என்னண்டய்யா இந்த மோட்டார் பைக்குகள் எல்லாம் உங்களுக்கு பேணி பாதுகாக்கணும், இந்த பிஎஸ்ஐ சைக்கிள் உங்களுக்கு வந்து வேணும் என்னன்னு உங்களுக்கு ஆர்வம் வந்தது, இன்ட்ரெஸ்ட்கள் வந்தது? அந்த நேரத்தில் எங்க அண்ணன் மெக்கானிக் இருந்தவர், அவருக்கு பேர் பர்ணம். அவர் கொஞ்சம் நல்ல பிரபலியமான மெக்கானிக். அவர் வந்து எங்களுக்கு இந்த சைக்கிள்ல அந்த பாசத்தை ஊட்டி விட்டுட்டார். அப்ப அவருக்கு அவற்றை பேர் மங்காமத்தான் இந்த சைக்கிளை நாங்கள் இப்பவும்
வச்சு பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் நானும் அந்த வேலைகளை கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேன். இது இந்த வேலை தெரியாதாக்கள் வச்சிருக்கீங்க, வேலை தெரியாதாக்கள் வச்சிருக்கீங்களா? அது நாங்கள் இதை இப்பவும் நாங்கள் வேலையை செய்து ஒரு சின்ன வேலை என்றாலும் நானே செய்திருவேன். அப்படி செய்துதான் இந்த அளவு கொண்டிஷனா வச்சிருக்கோம். அப்ப இந்த மோட்டார் பைக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வெளியில கொண்டு போனா ஒரு வித்தியாசமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. இது இந்த சவுண்ட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். தரமான சைக்கிள் என்ன ஐயா? இதுக்கு பொலிசுகள் இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு? என்ன பதிவு கதிவு எல்லாம் இருக்கு. வாசல விட்டு எடுக்க சிவில் நிர்வாகம் விட மாட்டுது. அவங்க இதுதான் சாட்டு சைக்கிளையும் கேட்பாங்க கொண்டு போடுவோம். இந்த சைக்கிள் இப்ப இறக்குமதிகள் இருக்கு? இல்ல இல்ல இல்ல, இப்ப துப்புரவா இல்லையா? இல்ல இல்ல, இப்ப அந்த கம்பெனி வந்து பிஎஸ்ஐ கம்பெனி பூட்டி 45 வருஷத்துக்கு மேல அவங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பார்ட்ஸுகள் வந்து சில நாடுகளில் செய்து லண்டனில் கிடைக்கும். இது எப்படி நாங்கள் அதில் அந்த பாசம் உள்ளதால இந்த சைக்கிளை இவ்வளவு வடிவாகவும் நல்ல மினுக்கமாகவும் வச்சிருக்கிற காரணம். இப்போ கூட இந்த சைக்கிள் நல்லா மினுங்கி கொண்டு இருக்குது. இந்த எல்லா பார்ட்ஸுகளுமே எல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். எங்கட அவற்றை அண்ணன் பேரும் வாங்கக்கூடாது, எங்களோட பேரும் ஒரு காலத்தில் கேட்க வேணும் மற்றவங்களும். அதே மாதிரி ஜப்பான் ஹோண்டா ரோட் மாஸ்டர் நினைக்குது. இது என்ன மாதிரி ஐயா? என்ன விலை போகும் இதுகளோட பெறுமதிகள்? இது தம்பி, நான் எடுக்கல என்னுடைய ஃப்ரெண்டு கொழும்புல இருக்க அவர் ஒரு பெரிய மெக்கானிக் நடராஜாவன்னு சொல்லி, அவர் நாகலிங்க நடராஜாவன்னு சொல்லி அவரோட வண்டி வைத்தான் இது. அவர் எனக்கு இதைத்தான் தந்தவர். ஆனா அவர் நான் வேண்டியகளை இப்ப 11 வருஷமாச்சு வேண்டி. அவர்கிட்ட வேண்டியகளை நான் வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ற முறையில தந்தவர். காசு எப்ப பண்ணினீங்க? நான் 11 வருஷத்துக்கு முந்தி. 11 வருஷத்துக்கு முதலே 6 லட்சம் பாருங்க. அப்ப இப்ப இதுகளோட பெறுமதி 50 லட்சங்களுக்கு அப்படித்தான் போகுது. இப்ப எல்லாரும் நாங்களும் வர இந்த யூசுப்ல பாக்குறோம். அவங்க 60 லட்சம் 50 லட்சம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனா நாங்கள் நம்பி அந்த அளவுக்கு சொல்றதுக்கும் பிரயோசனம் என்னன்னா, நான் விற்க மாட்டோம். நீங்க அதை விற்க மாட்டீங்களா? விற்க மாட்டோம். பெறுமதிக்கு அப்படியே அவங்க அந்த சில பேர் இதை பெறுமதியாக நீ பெறுமதியா போட்டுக்கொண்டிருக்காங்க. இவ்வளவு லட்சம் போகுதுண்டு. ஆனா நாங்கள் அந்த கணக்கு வச்சோன்னா எங்கிட்ட வந்து தாங்க சைக்கிள் என்று கேட்டுருவோம். இப்ப இந்த சைக்கிள் எல்லாம் ஒரிஜினல் ஜப்பான் தானே? என்ன எல்லாம் ஜப்பான், ஒரிஜினல் ஜப்பான். அப்படி என்று வாங்க 50 லட்சம் கேட்டாலும் நீங்க இந்த பைக்கை வந்து விற்க மாட்டீங்க? விற்க மாட்டோம். எங்களை பிள்ளைகள் இருக்காங்க வெளிநாட்டுல. இந்த பிள்ளைகள் வந்து வந்தா இந்த 3 பைக்கையும் தான் ஓடுவாங்க. அவைகளுக்கு சரியான விருப்பம். அப்ப அந்த அளவில் அவைகளுக்காக இதை கட்டி காத்து வச்சிருக்கிறேன். இந்த மகன் மூத்தவர் நிக்சன் இருக்கிற நோர்வேல, ஜெர்மனில இருக்கிற சிவநேசன் உண்டு. இவியல் 2 பேரும் இந்த 3 சைக்கிளையும் விட மாட்டாங்க. வந்தா அவங்க 3 பேருக்காகவே நான் இந்த சைக்கிளை அழகா வச்சிருக்கிறேன். அதை விற்கவே மாட்டோம். இப்ப உண்மையா சொன்னா என்ன, இப்ப இந்த மோட்டார் பைக்குகளோட விலையை கேட்டு எங்கிற வயசு பொடியங்களுக்கு ஏதோ பார்க்க சிரிப்பா கிடக்கும். இந்த மோட்டார் சைக்கிளுக்கு என்னத்துக்கு 50 லட்சம் சொல்றீங்க, 2 கோடி சொல்றீங்க. அதுக்கு ஆனா உண்மை நிலவரம் வந்து பழைய ஆக்களுக்கு தான் தெரியும் இதுகளோட பெறுமதி எழுதுகள். அது சரி. ஏன்னு சொன்னா இப்ப வந்து கைக்கு கிடைக்கிற முழுக்க இந்தியன் பைக். இந்தியன் பைக்குகள் எல்லாம் 2-3 வருஷத்துக்கு பிறகு அது இரும்புக்கு தான் எடுப்பாங்க. அது சரி. இந்த சைக்கிள் எத்தனையோ வருஷ காலமாக இப்ப 80ஆம் ஆண்டுல இருந்து கணக்கு பாருங்க. இந்த சைக்கிள் இன்றைக்கு 44 வருஷம் இன்றைக்கு இப்படி இருக்குன்னா, இந்த இந்தியன் சைக்கிள்ல ஒரு சைக்கிள் 10 வருஷத்துக்கே கிடக்குது இல்லையா? இதுக்கு ஆயில்ஸ் கூட. அதனால நாங்கள் இதுகளை வச்சிருக்கிறோம், கவனமா வச்சிருக்கிறோம். இப்ப இங்காலயம் ஒரு புதுவிதமான மோட்டார் பைக் நிக்குது. இதுக்கு என்ன பேர் ஐயா? ராம் டையர் கம்பெனி டையர் கப்னு சொல்லி அவன் ஒரு சின்னனா போட்டிருக்கான். இதுவும் வந்து முந்தி வந்த சைக்கிள் என்ன மாதிரி? இது 74ஆம் ஆண்டு வந்தோம். 74ஆம் ஆண்டு வந்த சைக்கிள். இது என்ன மாதிரி சைக்கிள்? இது எந்த நாடுகள் உற்பத்தி? லண்டன். லண்டன் சைக்கிள். லண்டன் தான் இது உற்பத்தி. இங்கிலாந்து சைக்கிள். இங்கிலாந்து சைக்கிள். சில நாங்கள் இந்த இடம்பெயர்வுகளோட இது மலைக்குள்ள கும்பிட்டு போச்சு. அதனால இந்த ஹெட்லைட் அதுகள்ட்ட ஒரிஜினல் லைட் இப்பயும் எங்கள்கிட்ட இருக்குது. அதெல்லாம் தண்ணி போய் எல்லாம் உக்கி போச்சு மீட்டர்கள். இப்போ அதே இனி நாங்கள் அதுகளெல்லாம் எடுத்து பாவிக்கிற ஏதாவது. அதனால நாங்கள் இதை வந்து இப்படி ஒரு ஹெட்டை மட்டும் மாற்றிருக்கோம். மற்றபடி எல்லாம் இங்கிலாந்து. இப்போ இந்த சைக்கிள் கூட 30-40 லட்சம் வருமே. இப்போ விலைக்கு பெறுமதிகளுக்கு கடும் பெறுமதி சைக்கிள் சொன்னால் இதற்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி சவுண்ட் பார்ப்போம் இருக்கா.
இது கூட வச்சாடையா ஓ இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மிக பெருமதியான மோட்டார் பைக்கில வந்து பேணி பாதுகாத்து கொண்டு வரார். உண்மையிலேயே இதை வந்து ஒரு நூதன சாலையா தான் வச்சிருக்கணும். என்ன மாதிரி ஐயா இப்ப இங்க ஆக்கள் வந்து அவங்களோட பைக்கில வந்து பார்வையிடலாமோ? பார்க்கலாம், வந்து பார்க்கிறவர்கள் வந்து சனம் வந்து கேட்டா நாங்கள் காட்டத்தானே வேணும். அது சரி, நாங்கள் வெளியில கொண்டு போற சைக்கிள் தானே. பழைய கால பொக்கிஷம் கொண்ட பேணி பாதுகாக்கிறீர்கள். கொழும்பு, கண்டி, மட்டக்களப்பு அந்த பக்கங்கள்ல எல்லாம் இருந்து வார ஆக்கள் இங்க யாழ்ப்பாணம் வாராக்கள் குடும்பமாவே வந்து இங்க இறங்கி பார்த்துட்டு போயினோம். உண்மையில இந்த பிஎஸ்ஏ சைக்கிளுக்கு எல்லாம் உள்ள மதிப்பங்கையும் இல்லையா? என்ன இல்ல, அப்படி ஒரு மார்க்கெட் நாட்டிலே இது ஒரு மதிப்பான சைக்கிள் இந்த லண்டன் பிஎஸ்ஏ. சரி, அப்ப நாங்கள் இதை வந்து பார்த்தா போலதான் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மோட்டார் பைக்குகள் பற்றியும் மோட்டார் பைக்குகளோட பெருமதியை பற்றியும் வெளியில உள்ளாக்களுக்கு கொண்டு போய் காட்ட வேணும், கொண்டு போய் சேர்க்க வேணும். கண்டிப்பாக நீங்கள் தான் அதை வெளிப்படுத்தணும். எங்கட வீட்டுக்குள்ள இருந்தா தெரியாது. அது சரி, இதர பெருமதி இதை இப்படி நிக்கிற அளவுகள் எல்லாத்தையும் நீங்க தான் கொண்டு போய் காட்டணும். அப்ப இந்த விஷயத்த வெளியில கொண்டு போறதுல எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எங்க பிள்ளைகளுக்கும் நல்ல விருப்பம். அப்ப ஐயாவுக்கு முதல் நான் நன்றி தெரிவிக்கணும். என்னென்னு சொன்னா இந்த மோட்டார் பைக்குகளுக்கு வந்து காணொளி பதிவு செய்து இதை வந்து வலைத்தளங்கள்ல போடுறதுக்கு அனுமதி வந்து ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம். ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம். ஓகே சந்திப்போம், நன்றி வணக்கம். வணக்கம்.